ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரி மாஃபியா சிங்கிள் தட் பட் 19 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா ஜங்குக்கு வந்து ஸ்கூலை விட்டு வந்துருக்கவே மாட்டார். இல்லைனா ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா பசிச்சுன்னா யார் சாப்பாடு ஊட்டுவா, யாரங்களாம் கூட்டு போவா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது வாயின் வந்து ஐயா சாமி உங்கள் குழந்தை யாரும் பண்ண மாட்டாங்க, அங்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாலும் ஜங்கு நாளை வரமாட்டேன் அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்திருப்பாரு. அதோட இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பட் 19. இல்லை நாளை வரமாட்டேன், ஒழுங்கா நீ வேணா போடி. லூனா அழுதுட்டானா? அவள் அப்பா இப்போ அழுதுகிட்டே ஓடி வருவாடி, அவளை நான் பிடிக்க வேணாமா? ஏங்க ஏங்க என்ன படுத்துறீங்க? அதெல்லாம் வரமாட்டாங்க. அங்கே பாருங்க அவளை கொஞ்சம் இந்த விண்டோ வழியாக எட்டி பாருங்க அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. உங்கள் குழந்தைய நீங்களே பாருங்க அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்போமாவது வரீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். வா பார்ப்போம் பார்ப்போம். என்ன என் குழந்தைய நினச்சி அழுதுட்ருப்பா? நினப்பு தான் பாருங்க என்னன்னு அப்படின்ட்டு ஜங்குக்கு எட்டி பார்த்தா அவள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா லூனா. ஜங்குக்கு அங்கே பார்க்குறத பார்த்து பாய் டேடி அப்படின்ட்டு டாட்டாலாம் காமிக்கிறா. ஜங்குக்கு இதை பார்த்ததும் என்ன நம்ம போல் அழுதுகிட்டே ஓடி வரும்னு பார்த்தா இதே நீங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்ட்டு நேரம் வான திரும்பி பார்த்தா வான் போதுமா உங்கள் ஆசை தீர உங்கள் குழந்தை என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம போலாமா இல்லை இங்கே நின்று அழுதுகிட்டே இருக்க போகிறீங்களா? ஏய் நாளை ஒன்றும் அழுல. ஆமாம் ஆமாம் சும்மா வாய் தாங்க உங்களுக்கு. நான் அவ்வளோ பிரேமா ஆஃபையா தெரியுமா, அவ்வளோ பிரேமா ஆஃபையா தெரியுமான்னு சீன் மட்டும்தான் போடுறீங்க. ரொம்ப எமோஷனலே நீங்கள் வீக்கு தான். யாரை பார்த்துட்டு நீ வீக்குன்ற என்ன பார்த்தா சொல்கிற? ஏன் ஜங்கு உங்களுக்கு காது கேட்கலையா? நான் உன்னை தான் சொன்னேன் அப்படின்ட்டு வாரம் மாறி மாறி ஸ்கூலுன்னு ரொமான்ஸ் பட மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பிரின்ஸிபல் சார் இது ஸ்கூலு சார், அதுவும் சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூலு, கொஞ்சம் வெளியே புரியுது 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 விடுங்க விடுங்க. எவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? பிரின்ஸிபல் பாரு எவ்வளோ வருத்தப்படுறாரு பாரு. யார் நானா? இப்போ என்ன பழி தூக்கி ஏமாலை போட்டாச்சா? வாயை முடிக்கிட்டு வாடி அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு வெளில வந்தாச்சு. வாயனும் என்ன சார் இப்போ போலையா? போய் உங்கள் குழந்தை இப்போ வெளில ஓடி வந்துடுவாள்ல, போங்க போங்க பின்னலுக்கு போங்க. ஓவரா பண்ணாத என்ன, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமடி உனக்கு. அப்படியே தலைமையில ஏறி உட்காந்து தப்பரா வசிக்க ஆரம்பிச்சிருவில. தப்பராவா ஏதோ ஒன்று வா அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வாயனும் எங்கெங்கே கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க? வீட்டுக்கு இப்படி போகக்கூடாதுங்க, இப்படி போகணும். எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் எங்கே போகிறீங்க? பேசாமல் வாடி கடுப்பு கலப்பாத. சரி நானும் அமைதியாக வரேன் அப்படின்ட்டு வாயனும் அமைதியாயிட்டா. ஜங்குக் நேராக எங்கே வராருன்னா நேராக வாயனோட காலேஜுக்கு தான் வந்து வண்டி நிப்பாட்டுறாரு. வாயனுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு காலேஜ் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்தா. ஜங்குக்கும் இறங்கு. எங்கே இங்கே இது கூப்பிட்டு வந்தீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஐயோ வேறு மாதிரி ஆயிரும், வண்டியை திருப்புங்க பேசாம வீட்டுக்கு போயிடலாம். ஒன்று முத்துக்கோ ஒழுங்கா இறங்கி பாடி. ஐயோ அப்படின்ட்டு வான் அப்படியே இறங்கி வந்து ஒன்றுமே புரியாமல் நிற்கிறா. அப்போ ஜங்கு பாட்டுக்கு அவனோட பேக்கை தூக்கி கொடுத்துட்டு போ காலேஜுக்குள்ளே போ, போய் படிக்கிற வழியை பாரு போ. காலேஜுக்கு போவா? என்னங்க சொல்கிறீங்க? நான் கேட்டதுக்கு நீங்கள் தான் அதெல்லாம் போகக்கூடாது, அப்போ இதுக்காண்டி தான் பிளான் பண்ணி இவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சியா அப்படின்னு ஆச்சா உச்சான்னு கத்துறீங்க. இப்போ என்ன ஸ்கூலுக்கு போயின உடனே என்னையும் காலேஜுக்கு போன்னு அனுப்புகிறீங்க? என்ன என்ன விஷயம்? ஏய் ரொம்ப யோசிக்காத சரியா? லூனாக்கு ஸ்டடீஸ்னால் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ்னால் இம்பார்ட்டன்ட், நீ எனக்கு சொல்லி கொடுத்த. நானும் யோசிச்சு பார்த்தேன். உங்கள் அப்பா வர கால் பண்ணார். கால் பண்ணி எங்கப்பா கால் பண்ணாரா? அது இப்போ அமைதியாக இருக்கியா? சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்குறியா? சரி சரி சொல்கிறது கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். குட். உங்கள் அப்பா கால் பண்ணார். கால் பண்ணி என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய விஷயம்னா அது டாக்டர் படிக்கிறது தான். எங்களுக்கும் அதான் பெருமை. அது மட்டும் இல்லாமல் வாயின் அது ரொம்ப ஆசைப்பட்டா. எங்கள் பையன் தான் படிக்காமல் உருப்பிடாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கான், பிஸ்னஸ்ஸு அது இது லாட்ரி அப்படின்ட்டு ஏதோ ஒரு வழியில் போயிட்டான். ஆனால் என் பொண்ணு நல்லா வளர்த்துருக்கேன்னு நினச்சி இது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். ஏன்னா அவள் எங்கள் பேச்சை கேட்டு இப்போ வரைக்கும் ஒழுங்காக இருக்கா. ஏன் நாங்கள் சொன்னதால தான் உங்களையே அவர் மறுக்காமல் எதுவுமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்தது. ஒரு லவ் பண்ண பையனை விட்டுட்டும் அவள் நாங்கள் சொல்கிறதுக்காண்டி ரெடி ஆனான். ஆனால் அவளோட சந்தோஷம் அந்த ஸ்டடீஸை இன்னும் முடிக்கலை, இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது. எனக்காண்டி தயவு செஞ்சு அவளை நீங்கள் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு உங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார். நானும் யோசித்தேன். சரி நானும் படிச்சிருக்கேன், ஆனால் நானும் அந்தளவுக்கு படிக்கலடி. நீ அது கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். போய் படி, போய் படித்து சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஆரம்பிச்சு விட்றேன், இல்லை நானே கூப்பிட வரேன். ஜங்குக் உண்மையாகவே வா,
உண்மையாகவே நான் உள்ள போய் படிக்கட்டுமா? காலேஜ் போகட்டுமா? ஆ போ. உன் ஆசை தானே, இதில் என்ன இருக்குது? காலேஜ் தானே போகிற. நான் என்னடி சொல்ல போகிறேன்? நீ பாட்டுக்கு போ, ஜாலியாக படி. என்ன இருக்குது இதில்? நான் உன்னை எதுக்கு விட்டுறேன்னா, லூனா ஸ்கூலுக்கு போயிடுறா. கரெக்டாக மார்னிங் ஸ்கூலுக்கு போயிடுவா. நீ அவளை விட்டுட்டு காலேஜ் போயிடு. அவள் வர்றதுக்குள்ளே எப்படியும் நீயும் காலேஜ் முடிச்சு வந்துடுவ. ஏன்னா எலமெண்ட்ரி ஸ்கூல் விடுறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு காலேஜ் தான் சீக்கிரமாக விடுவானுங்க. ஸோ அதனால் நீ சீக்கிரமாக வந்துடுவேன். ஸோ கரெக்டாக இருக்கும்ல, லூனா ஒன்று மிஸ் பண்ண மாட்டான். நீயும் காலேஜ் படிச்ச மாதிரி இருக்கும்ல. அவளுக்காண்டி தான். ஏன்னா அவள் நாளை பின்ன எங்கள் அம்மா டாக்டர் பாதியிலே நீ படிட்டேங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. எங்கள் அம்மா ஒரு டாக்டர் அப்படின்ட்டு கொஞ்சம் கெத்தாக சொல்லணும்ல. அவளுக்காண்டி தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஜங்குக்கு ஆசை தான் வாயின் வந்து டாக்டர் ஆகணும். பட் அதை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஈகோ வந்து தடுக்குது இல்லை அவருக்கு. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாரு. வாயினும் இதை கேட்டுட்டு அப்படியே ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆமாம், இது என்ன பேக்கு? நான் தான் வாங்கினேன். பிங்க் கலரா? ஆமாம், பொதுவாக இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிச்சா கலரில் இருக்கிறது தானே பிடிக்கும். அதான். ஓ, ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாக பிடிச்சிருக்கடி. ஆனால் நான் பிங்க் கலரில் பேக் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஓகே, என் புருஷன் ரொம்ப பாசமாக எனக்கு வாங்கி கொடுத்துருக்காருல, அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அவர் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கா தான், சரி சரி சரி, உனக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணியாச்சு, ஓ. ஜங்குக்கு ஒரு நிமிஷம். நேடி ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன். நேடி என்ன, காலேஜுக்கு போ, கொஞ்சம் குனிகிறீங்களா? எதுக்கு குனிவீங்களா மாட்டிங்களா? என்னமோ பண்ணுற, சரி அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே குனிறான். வாயின் அப்படியே டபக்குன்னு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே லிப்பில் ஒரு கிஸ் கொடுக்குறா. அதுவும் லைட்டாக கொடுத்து அங்கேருந்து கொடுக்குறோன்னு ஓடிட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கெல்லாம் என்னது இது, நல்லா இருக்கே, ஃபீலிங் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாப்புல. வாயின்கிட்டேருந்து சத்தியமாக ஜங்குக்கு வந்து எதிர்பார்க்கல. ஸோ வாயின்கிட்டேருந்து இந்த அன்பு கிடைக்கும் போது ஜங்குக்கு வந்து அதை ஏற்றுக்கணுன்னு தான் தோணுது, தள்ளி வைக்கணும்னு தோணல. அவரையும் மீறி சிரிச்சுட்டே அப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டு அப்படியே வாயின் ஓடி போகிறதே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நீ சாயங்காலம் வருவீல்லடி, அப்போ இருக்குது அப்படின்ட்டு அப்படியே குஷியாக அவர் பாட்டுக்கு கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, போயிட்டாரு. இங்கே வாயின் வந்து காலேஜுக்குள்ளே வரா. வாயினை பார்த்ததும் எல்லோரும் ஒரு மாதிரி பீதி ஆகுறாங்க. ஏன்னா வாயின் வந்து மாஃபியாவோட வைஃப் இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் ஒரு மாதிரி பயத்தில் தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் சாம் லவ் பண்ணதே அடுத்த ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டது. ஸோ எல்லோரும் வாயினை ஒரு பீதியோடு பார்த்துட்ருக்க. வாயினோட ஃப்ரெண்டு மட்டும் தான் வாயின்கிட்ட எப்பயும் போல் கேஷுவலாக பேசுகிறேன். மற்ற எல்லாருமே இவதான் ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்ட்டு ஒரு மாதிரி காசிப் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயின்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வாயினுக்கு மரியாதை வேறு கிடைக்குது. ஆக்சுவலாக வாயின் ரொம்ப அமைதியாக காலேஜ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனாலே சில புள்ளி கேங்கெல்லாம் வாயினை வந்து நல்லாவே புள்ளி பண்ணும். சும்மா திட்டிகிட்டு இருப்பாளுக்கு. சும்மா பாத்ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறது, சாப்பாட்டில் ஏதாவது ஊற்றுறது, சாப்பிட்றேன் கால் தடுக்கி கீழே விடுறது, இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வாயன் வந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறதில்ல, தெரிச்சு ஓடிடுறாளுங்க. இனி நம்ம பாட்டுக்கு மாஃபியா பொண்டாட்டின்னு தெரியாமல் இவ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமோ பண்ணோம், இப்போ வேறு இவளுக்கு மாஃபியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த ஜங்கு இப்போ எதாவது பண்ணிடுவானா நம்மளை, இவ சொல்லி கொடுத்துருவாளோ போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்ற பயத்தில் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, ஜியாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. வயன் உன் கூட இருக்கிறதுனால அந்த புள்ளி கேங்லாம் இதுக்கு முன்னாடி நம்மளை புள்ளி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பாரு நம்மளை பார்த்து திருச்சி விடுறதி, எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்குது. நீ ஜங்குக்கில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் உனக்கு என்ன ப்ராஃபிட்டோ அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இருக்கிறதுலே ஜியா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. வயன் அதை பார்த்து சிரிச்சுட்டு, சரிடி நம்ம சாப்பிட்லாம், சாப்பிடு ஃபஸ்ட்டு. சரி வயன் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வயன் வந்து ஜங்குக் சாப்பிட்ருப்பாரா இல்லையா, நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம சாப்பிட்டாட கொடுத்துருப்போம், இல்லைனா சாப்பிட்டாரா இல்லையான்னு எட்டியாவது பார்த்துருப்போம். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு வாயின் அப்படியே ஃபோன் எடுத்து ஜங்கு கூட நம்பரை எடுத்துகிட்டு இருக்கா. அலியா அப்படியே எட்டி பார்க்குறா. அவள் ஜங்குக்கு தான் கால் பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஓ வாயன் யாருக்குமா கால் பண்ணுற? அது அது என் ஹஸ்பண்டுக்கு தான். ஓ ஹஸ்பண்டுக்கா, என்ன விஷயம்? இல்லடி லன்ச் டைம் ஆகிடுச்சுல, சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரில, அதான் கால் பண்ணி கேட்கலாமே அப்படின்ட்டு கால் பண்ண போகிறேன். ஓ சரிம்மா, சரி நீ கால் பண்ணு, நான் இங்கே தள்ளி உட்காந்துக்கிறேன். நீங்கள் கப்பல்ஸு ஏதாவது பேசுவீங்க, என் காலில் விழுகும், நான் சிரிச்சிடுவேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எதுக்கு, நான் தள்ளி உட்காந்துக்கிறேன், நீங்கள் பேசுங்க. ஓவரா பண்ணாத சரியா? சரி நீங்கள் பேசுன்னு சொல்லும்போது அப்படியே ஜங்குக்கா காட்டினா ஜங்குக்கு அப்படியே ஆஃபீஸில் உட்காந்து சும்மா அந்த சேரில் உட்காந்து வாயனை பற்றியே நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. பைத்தியமாகவே ஆகிட்டார் போல், உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. பாடியார்ஸ்லாம் பார்த்துட்டு
என்னாச்சு நம்ம பாஸுக்கு? வர வர சும்மா சும்மா பல்ல காட்டிட்டு இருக்காரு. ஒரு வேளை பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருக்கோ? எவனா ஒருத்தன் மண்டையிலேருந்து அடிச்சிட்டானா, அதான் பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஜங்குக் பாட்டுக்கு அப்படியே ஹாயா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டதும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா, தான் கால் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே கால் அட்டெண்ட் பண்ணி, ம் சொல்றி என்ன விஷயம்? பிஸியாக இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், ரொம்ப பிஸியாக நிறையா வேலை இருக்குது. என்ன பண்ணுறது? சரி சரி கால் பண்ணிட்டேன், சொல்லு சொல்லு என்ன விஷயம்? இல்லை நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் காலை கட் பண்ணிடுறேன், ஒன்றும் இல்லை, நோ இஷ்யூஸ். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் பண்ணிட்டில்ல பேசு, நீ பேசிட்டு வை. ஷோரா? பேசவா? ஆ, ஷோர் ஷோர் ஷோர், பேசு பேசு பேசு. ஓகே சரி சொல்லு, எதுக்கு பண்ணியிருக்க? அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன். ஓ, மேடம்க்கு என் மேலே அக்கறைலாம் இருக்கோ? என்ன பண்ணுறது, இன்னும் சாப்பிடல. ஏங்க ஏன் சாப்பிடல? நீ நேரம் இருந்தால் வந்து கொடுத்துருப்ப, அதான் நீ இல்லையே. நான் வேணும்னா என்ன காலேஜ் கட்டிச்சிட்டு வர போறியோ? இல்லை இல்லை, மேடுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜங்குக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இல்லைனா ஏதாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் ஃபுட் வந்துடும். ஸோ அதை தான் பண்ணலான் இருந்தேன். அப்போ கூட நான் வரேங்க அப்படின்ற ஒரு வார்த்தை உன் வேலை வராதில்லடி. எப்படி? நான் இங்கேருந்து கிளாஸை கட்டடிச்சு சுவர் ஏறி குதிச்சு வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஊட்டியை விட முடியும்? அதுக்கு சாயங்காலமே ஆயிருங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு காலேஜும் முடிஞ்சிடும். சரிம்மா, நீ ஒன்று எனக்கு கொடுக்க வேணாம். நீ நீ என்ன நீ நிறுத்திட்டுருக்கீங்க? நான் சாப்பிட்டேனா இல்லையா அதானே கேட்குறீங்க? பரவாயில்லையே, கப்புன்னு பிடிச்சிட்டியே, சொல்லு. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓ, சாப்பிட்டுட்டு தான் இருக்கியா? சரி சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்லையா? நீ கூட இருந்தால் சாப்பிட்ருப்பேன். ஓ, நான் உங்கள் கூட இருந்தால் சாப்பிட்ருப்பீங்களா எப்படி? அதான்டி ஒன்றை சாப்பிட்ருப்பேன். என்னது? நீ இருந்தால் சாப்பாடு கொடுத்துருப்பில்லடி, அதை சொல்ல வந்தேன்டி. அப்படி தெரியலையே, நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு கேட்கலையே. ஓ, கேட்கலையா? அப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உண்மை. ஜங்குக், நீங்கள் டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்க. நீ என்ன டபுள் மீனிங்கில் நினைக்கிற? நான் சிங்கிள் மீனிங்கில் தான் சொன்னேன். நீ எப்படி 30 மைண்டடாக வச்சா அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுடி. ஜங்குக், நீங்கள் இருக்கீங்களே ரொம்ப டூமச்சா பண்ணுறீங்க, ரொம்ப ஓவர் ஜங்குக் இதெல்லாம். சரி சரி, போப்போ ஃபோனை வச்சுட்டு படிக்கிறவளே பாரு. உங்களுக்கு என் நினப்பே இல்லையா? நீங்கள் காலையிலேருந்து நான் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னென்னா என்னை பற்றி யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க, காலை கட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க, நான் அவாய்ட் பண்ணுறீங்களா? என்னடி கிளாஸ் இருக்கும் சாப்பிட்டு போ அப்படின்னு தாண்டி சொன்னேன், அதுக்கேண்டி நான் அவாய்ட் பண்ணுறீங்களான்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கேன். உன்னை அவாய்ட் பண்ண முடியுமா? அதான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டால, இதுக்கடுத்து உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஓ, அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்ததே நான் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க, கன்ஃபார்மாக பண்ணியிருப்பீங்க, அதானே சொல்ல வரீங்க? ஆமாம் தாயே, அவன்கிட்ட பேசினாலும் ஜெயிக்க முடியாதுடி, ஃபோனை வச்சுட்டு போ அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு ஜங்குக்கு பாடி சிரிச்சிட்டு இருக்காரு. பைத்தியக்காரி, எப்படிலாம் பேசுகிறா பாரு. நம்ம லவ் வந்துடுச்சோ, வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ நம்மளுக்கு அம்மா லவ் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எழும்புது. அந்த கொஸ்டினுக்கு ஜங்குக்கு ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. ஐயோ, சரி நம்ம ஜிம்முன்னு தான் நல்லா லவ் பண்ணுவோம்ல, அவன்கிட்ட டவுட் கேட்போம் அப்படின்ட்டு நேராக ஜிம்முன்னு கால் பண்ணி ஆஃபீஸுக்கு வாடா அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முன்னு வந்துட்டாப்ல வந்து உட்காந்துட்டு, என்னடா மச்சான் பொதுவாக எனக்கு கூப்பிட மாட்டேன், இப்போ என்ன கூப்பிட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, நீ வந்து நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கில, டே அதில் கொஞ்சம் சின்ன திருத்தம். நான் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணதில்லை, என்ன நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கு என்ன, நோ திஸ் பாயிண்ட். சரி என்ன கருமோ விடு, உனக்கு லவ் பற்றி தெரியும்ல? தெரியும் சொல்லு. இப்போது ஒரு பொண்ணை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்கோம், விடாமல் அவளை பற்றியே நினச்சிட்ருக்கோம், அவள் தாட்ஸ் தான் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சோண்டா நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீல் வருதுன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? ஏன் மச்சான் உனக்கு வருதா? ஓடிக்கிட்டு ஏகிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன தேவையில்லாம் உனக்கா எனக்கா அப்படிலாம் கேட்காத. கேட்டால் ஆமாவா இல்லையா அப்படின்ற மட்டும் பதில் சொல்லு. ஓ அப்படி, சரி, எப்படி உனக்கு அவன் நினப்பாவே இருக்குது அதானே? ஆமாண்டா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட அவள் தாட்ஸே வரும் அப்படி தானே? ஆமாம், இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், உலகத்துலேயே நம்ம தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் வரும் அப்படி தானே? அப்படியே தான். அப்போ இதில் தானே? ஆமாண்டா,
பாத்தியா உன் வாயிலேருந்தே வந்துடுச்சு. இது லவ் தானே நான் கேட்டேன். நீ உடனே ஆமாடான்ட்ட. அப்போ என்ன அர்த்தம்? உன் மனசே அதை ஏற்றுக்குச்சு. உன் மனசே ஒத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ அவளை லவ் பண்ணுற. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்ம கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அவங்க ஒரு செகண்ட் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலுமே அவங்க நினப்பாவே இருக்கும். அவங்க வந்துட மாட்டாங்களா, அவங்க எங்கேயாவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கண்ணு தேடும், மனசு அலைப்பாயும், நிறையா தோணும். அதுதான் அதுதான் இப்போ உனக்கு தோணியிருக்கு. இப்போ உன் மனசே ஒத்துக்குச்சு பார்த்தியா? உன் வாயிலேருந்தே வருது பார்த்தியா? ஆமாண்டா நீ சொன்ன வார்த்தை. இது காதலுக்கான அறிகுறி அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, ஜங்குக்கும் அப்போ நான் லவ்வில் இருக்கேனடா. எனக்கு தெரிஞ்சு நீ அப்படி தான். ஆனால் உனக்கு என்னைக்கு முழுசாக அந்த தாட்ஸ் லவ் அப்படின்ட்டு வருதோ அது உன் வாயை பொறுத்து, உன் மனசை பொறுத்து இருக்குது. அது உன் வாயினை பொறுத்து, உன்னோட திங்கிங்கை பேஸ் பண்ணி இருக்குடா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ லவ்வில் இருக்க. பட் யோசி, நல்லா உட்காந்து யோசி அப்படின்ட்டு நல்லா மண்டையை குழப்பிட்டு போயிட்டான். ஆனால் ஜங்குக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம அவளை லவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட்டு அப்படியே மனசில் அப்படியே ஜாலியாக இருக்குது. உட்காந்து அப்படியே அந்த சேரில் உட்காந்து சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காரு. அப்படியே காலேஜ் முடிகிற டைம் வருது. ஜங்குக்கு அவள்லாம் கார் எடுத்துகிட்டு வாயினை பார்க்கணும் அப்படின்ட்டு வேகமாக காலேஜ் கிட்டே வந்து நின்று அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் காலேஜ் முடிஞ்சு வெளில வரவங்களாம் பார்த்துட்டு, ஏ இது வாயனோட ஹஸ்பண்ட் ஜங்குக்கு தானே, இவர் தானே அந்த பெரிய மாஃபியா. ஆமாண்டி, ஆமாம் இவர் தான் ஜங்குக்கோட ஹஸ்பண்ட். இங்கே எதுக்கடி வந்து நின்றுட்டுருக்காரு? வேறு எதுக்காக இருக்கும்? வயன் தானே அவரோட ஒய்ஃபு, அவள் இங்கே தானே படிக்கிறா, அவளை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் குசுன்னு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கெலாம் பார்க்குறாரு, எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்மள மாதிரி ஒரு ஃபேமஸான ஆளுங்க வந்து என்ன இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு அவரு கண்டுக்காமல் எங்கே பெல் அடித்து 1/2 மணி நேரம் அப்போ இருந்து இந்த வயனை காணுமே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அப்படியே அங்கே தான் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா கரெக்டாக ஜியா, வயன் அண்ட் கூட ஒரு 2-3 பசங்களாம் வராங்க. ஜங்குக்கு அந்த பசங்களை பார்த்ததும் அவ்வளோ பொசசிவ் ஆகுது. அதுலேயே ஒரு பையன் வயனோட கையை கொடுத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கான். வயனும் சில புக்ஸ்லாம் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஏதோ டவுட்லாம் கேட்குறாப்போல. அவனும் க்ளோஸாக வந்து அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் ஜியாவும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படியே ஜியா கொஞ்சம் லைட்டாக தான் திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு அங்கே கொலவெறியில் இதை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டா அவளுக்கு லைட்டாக எதுக்கு இவன் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு. அப்படியே வாயனை சொரன்றா. வாயனம் இருடி அவன்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கலாம், அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர்த்து திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா. லியாக்கெலாம் பக்குன்னு அடிக்குது. வேண்டி உன் புருஷன் வேறு கொலவெறியில் உன்னை தான் பார்த்துட்டு இருக்கா, அவனை தூக்கி போட்டு மிதிக்க போகிறான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கே அப்படின்ட்டு பாவம் அவள் பதறிட்டு இருக்கா. ஆனால் வாயன் பாட்டுக்கு அவன்கிட்ட எல்லா டவுட்டையும் கேட்குறான். அவனும் வாயன் இவனா எனக்கு கால் பண்ணுறியா அப்படின்ட்டு வாயனோட கையை பிடிச்சி வாயனோட கையிலேயே நம்பர் எழுதி வச்சுட்டு மறக்காமல் கால் பண்ணு அப்படின்ட்டு சிக்னல்லாம் கொடுத்துட்டு போகிறான். வாயன் டைம் இருந்தால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்கிறா. இதெல்லாம் கேட்குற ஜங்குக்கெல்லாம் அவ்வளோ வெறியாகுது. கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ தான் லியா வந்து ஒரு மாதிரி பயத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி எதுக்கிட்டு இப்படி நின்றுட்டுருக்க? கொஞ்சம் அங்கே பாரு. எங்கே பார்க்கணும்? ஐயோ உனக்கு எப்படி சொல்லி இப்படி வைப்பேன், அங்கே பாருடி. என்னடி அப்படின்ட்டு இப்போ தான் வாயின் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜங்குக்கு நிற்கிறத பார்த்தது வாயினுக்கு பெருசாகதுன்னு தோணலை. ஏன்னா அவள் ஒன்றும் தப்பான அந்த பையன்ட்ட பேசலையே, சும்மா கேஷுவலாக பேசியிருப்பா. ஸோ அவ்வளோ பெருசாக எடுத்துக்காம என்ன ஜங்குக்கு தானே நிற்கிறாரு அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்டு ஜங்கு கிட்டே போய் எப்போங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு மூஞ்சை கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். என்ன அங்கே என்ன பேசிகிட்டு இருந்தேன், யார் கூட பேசிகிட்டு இருந்தேன்? என்னங்க யார்கிட்டங்க நான் என்னங்க இப்போ பேசினேன்? என்னடி நடிக்கிறியா? இப்போ தான் வந்து அவங்க கூட இந்த பிள்ளை வந்ததே, அந்த பிள்ளை கூட என்ன 2 பசங்க வந்தாங்க, நீ அவன்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தே. ஓ அதுவாங்க, நான் இத்தனை நாள் காலேஜுக்கு வரல, ஸோ கொஞ்சம் டவுட் இருந்தது. அதனால் அவன் தான் கிளாஸ்லேயே கொஞ்சம் நல்லா படிப்பான், அவன்கிட்ட கேட்டேன். ஓ அம்மா இந்த பொண்ணு பேர் என்ன? உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேல, இவன் என்னோடய ஃப்ரெண்ட் ஜியா. நானும் இவ்வளோ ஸ்கூல் டேஸ்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? உன் பேர் ஜியா தானே? ஆமாம் ஜியா. அந்த 2 பசங்க யார்? அவனுங்க கிளாஸ் நல்லா படிப்பானுங்க. வாயின் டவுட் தான் கேட்டா, வேறு எதுவும் இல்லை. ஓ உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் யார்? இது என்ன கேள்வி? உங்கள் வாயின் தான் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கே எத்தனை தெரியாது போல். கேட்டது ஜங்குக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிற நீ அவன்கிட்ட என்ன தேடி கேட்டுட்ருக்க? அவன் தாங்க செகண்ட் ரேங்க். அவன் செகண்ட் ரேங்க்னா அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் கொஞ்ச நாளாக காலேஜ் குறையில, அப்போ அவன் தான் டாப்பில் இருக்கான், நான் செகண்ட் வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கும் அப்படியா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த பையன் அவனோட கையில் நம்பர் எழுதி கொடுத்துருப்பாளே அதை பார்க்குறாரு. பார்த்தும் சரியான கோவம். இது என்னது? இங்கே தான் டவுட்னா கால் பண்ணுன்னு அவன் நம்பர் எழுதி கொடுத்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு
வான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜியா சும்மா இல்லாமல், ஏண்டி அவன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய வாட்டி நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கான், உனக்கு ஒரு வாட்டி ப்ரொப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு முன்னாடி சொல்லிட்டு, அதுவும் வாய் தவறி ஒன் பார்க்குறா. யார் முன்னாடி சொன்னால் ஒரு வெஸ்டல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்குலாம் கொலவெறி ஆயிடுச்சு. என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.